ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலா அந்த வீட்டுக்கு வச்சிருக்க சீலை அவங்க கையால் உடைக்கிறத பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாங்க, நம்ம நிலாவும் சொல்லணும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த வீட்டோட உயில் பத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த சந்தோஷத்தோட அவங்க ஹோட்டலில் போய் தங்குறாங்க. அப்படி தங்கி அடுத்த நாள் கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது. அவங்க பெரியப்பாவும் அவங்க அத்தையும் என்ன நினைக்கிறாங்க, இந்த வீடு நம்ம 3 பேருக்கும் சொந்தம்னு சொல்லிட்டு தான் அந்த கோர்ட்டில் வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த வீட்டில் 2 பங்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க அத்தையும் பெரியப்பாவும் கனவு காண்டிட்டு இருக்க சமயத்தில் நம்ம நிலா இல்லை, அந்த வீடு நடேசனுக்கு மட்டும்தான் சொந்தம், அவங்க அப்பா அவருக்கு மட்டும் தான் உயில் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயில் பத்திரத்தை காட்டின உடனே அவங்க பெரியப்பாவுக்கும் அவங்க அத்தைக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு வாயை திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த உயில் பத்திரம் எப்படி கிடைச்சிச்சு? இந்த குடிக்காரன் தான் எங்கேயோ தொலைச்சிட்டு தான் சொன்னானே. இந்த உயில் பத்திரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீட்டு மேலே நம்ம கேஸு போட்டோம். இப்போ என்னடானாக்கா இந்த உயில் பத்திரத்தை கொண்டு வந்து இந்த பொண்ணு நீட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் சாக்கா நிற்க, அந்த நீதிபதி இந்த உயில் பத்திரத்தை பார்த்துட்டு, ஆமாம் இந்த வீடு நடேசனுக்கு மட்டும்தான் சொந்தம், அந்த வீட்டை சுற்றி இருக்கிற இடம் தான் உங்களுக்கு சொந்தம், நிலபோலம்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்களே, அப்போ எதுக்கு இந்த வீட்டு மேலே நீங்கள் ஆசைப்படுறீங்க? உங்களுக்குன்னு உங்கள் அப்பா தனியாக உயில் எழுதி வச்சிருக்கிறாருல, அந்த சொத்தை விட்டுட்டு இந்த வீட்டு மேலே எதுக்கு நீங்கள் கேஸு போட்டு அந்த வீட்டுக்கு சீலெல்லாம் வச்சுருக்கீங்க? இது மாதிரி எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் உங்கள் கூட பிறந்த தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்க, அதுக்கு இல்லை எங்கள் அப்பா எங்கிட்டையும் தான் சொன்னார், இந்த வீடு எனக்கும் தான் சொந்தம் அப்படி சொல்லிட்டு அவங்க பெரியப்பாவும் அவங்க அத்தையும் வந்து புலம்ப, போது நிறுத்துங்க, இங்கே பாருங்க, இப்போ ஆதாரபூர்வமாக இந்த பேப்பரில் இருக்குது, பத்திரம் தான் செல்லுபடியாகும், இந்த உயில் பத்திரத்தில் இவருக்கு இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்குது, இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை, அந்த வீடு உங்கள் தம்பிக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்ம ஐயனார் குடும்பத்துக்கு உடனே அந்த வீட்டோட சீலை உடைச்சி அந்த வீடை இவங்க கிட்ட ஒப்படைங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இவங்களுடைய பெரியப்பாவுக்கோ அவங்க அத்தைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இதுக்கப்புறம் அவங்க ஏதாவது வந்து உங்களை டார்ச்சர் பண்ணாவோ இல்லை தொல்லை பண்ணாவோ உங்கள் மேலே வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க இந்த குடும்பமே ரொம்பவும் சந்தோஷமாக மேலதோளத்தோடு அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரதோடு மட்டும் இல்லாமல் அந்த வீட்டோட பூட்டையும் உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போது நம்ம நிலா கையில் அந்த சுத்தியை கொடுத்து, நிலா நீதாம்பா இந்த பூட்டை உடைக்கணும், நீ மட்டும் இல்லைனாக்கா இந்த வீடு எங்களுக்கு கிடைச்சிருக்காது, தொலைஞ்சு போன அந்த உயில் பத்திரத்தை நீ தான் கண்டுபிடிச்சி கொடுத்த, அதனால நீ தான் இந்த பூட்டை உடைக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்ல, நம்ம நடேசனும், ஆமாம் மருமகளே, நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, இந்த வீடு என் கையை விட்டு போயிருக்கோம், இந்த முட்டா பசங்களை நம்பி நான் இந்த வீடை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருப்பேன், ஆனால் நீ தான் வந்து புத்திசாலித்தனமாக என்னையும் கேள்வி கேட்டு எங்கள் அண்ணனையும் கடத்தி எல்லா வேலையும் பண்ணது நீ தாம்மா, நீ தான் இந்த வீட்டோட மகாலட்சுமி, நீ தான் இந்த வீட்டோட பூட்டை உடைச்சி இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க மாமனாரும் சொல்ல, நம்ம நிலா அந்த பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பழைய நம்ம ஐயனார் குடும்பத்தோட சந்தோஷத்தை நம்ம இதுக்கப்புறம் தினமும் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடு அந்த ஐயனார் குடும்பம் இவங்க 2 பேரும் தனித்தனியாக இருக்கும் போது அந்த சந்தோஷத்தை நம்மளால் அனுபவிக்க முடியல, அவங்களால அனுபவிக்க முடியல. இதுக்கப்புறம் அந்த வீடு அவங்க கையில் போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஜன்னலை சரி பண்ணலாம், அந்த வீட்டோட ஓட்டை சரி பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணலாம். ஏன் இந்த வீட்டை இடிச்சிட்டு புதுசாக ஒரு வீடை கூட கட்டலாம். இதுக்கப்புறம் யாரும் எவனோ எந்த விதமான கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து ரொம்பவும் பெருமையாக பேசிகிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் நிலா தான், என்னுடைய பொண்டாட்டி தான் அப்படி சொல்லிட்டு அவர் காலர் தூக்க உடனே நம்ம நிலா வந்து சோழனை மறைக்காங்க. என்னது உன்னுடைய பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க ஒரு ப்ளோவில் வந்துடுச்சுங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் நிலா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. எது எப்படியோங்க, இப்போது இந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம சோழனும் நிலாவோ அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலுக்கு போனோடனே நம்ம சோழன் வந்து, ஏங்க அவங்கெல்லாம் அந்த ரூமில் தங்கிட்டு இருக்காங்களே, நானும் இந்த ரூமில் தங்கிக்கிறேங்க, நான் ஜென்டில்மேனுங்க, உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பிங்க ரூம்லேயே தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லிட்டு போயிட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம சோழன் அங்கே வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நம்ம நிலாவும் சோழனும் ஒரே ரூமில் தங்குறாங்க. அவங்க பண்ணுற அந்த கலாட்டா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரிங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.